தூதிக்காய் நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற தூதி என்னவென்று நாம் இன்றைக்கு அவரோட காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 18வது சங்கீதம் 18-19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 18-19. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னில் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அவர் பாழாக்கும் கொள்ளைகளுக்கும் வேலைக்கும் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிற தேவன். ஏன்னா அவர் உங்களை என்னையும் சொல்றார். கர்த்தரோ, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு எப்படி இருந்தார்? ஆதரவாய் இருந்தார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா? ஆபத்தான சூழ்நிலையில எனக்கு எதிர்த்து அநேகம் வந்தாங்க. ஆபத்து எனக்கு அநேகம் வந்தது, உபத்திரம் வந்தது, பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. இப்படி எனக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு அநேகமாய் எதிர்த்து வந்தாலும் கூட கர்த்தர் எப்படி இருந்தார்? யாருக்கு? அதுபோல நம்முடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, நம்ம பிள்ளைகளிடத்துல, நம்ம தொழில, நம்ம வியாபாரத்துல, நம்ம கைவிட்டு செய்கிற வேலைகளில அநேக எதிர்த்து வருவாங்க. அவங்க நமக்கு பலவகையான ஆபத்துகளை கொண்டு வருவாங்க தான். ஹல்லேலூயா. பலவகையான போராட்டங்கள் சூழ்நிலை கொண்டு வருவாங்க. ஆனா கர்த்தர் உனக்கு யாரா இருப்பாரு? ஆதரவா இருப்பார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஏன்னா அவர் என்ன செய்கிறாரா அந்த நேரத்துல நமக்கு ஆதரவா இருந்து உங்களை என்னையும் என்னுடைய விசாலமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி அவர் உங்க மேல என் மேல எப்படி இருக்கிறாரா? பிரியமா இருந்து உங்களை என்ன செய்வாரா? வேணுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை வைக்கும் தப்பு வைக்கிற ஆண்டவர். அவர் தப்பு வைக்கிற ஆண்டவர். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, எதை கண்டுமே செய்யாதீங்க, தேவையில்லாதது கண்ணீர் வடிக்காதீங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிங்க. இதெல்லாம் என்ன சூழ்ந்து கொண்டது, ஆபத்து சூழ்ந்து கொண்டது. ஆண்டவரே, எனக்கு எதிராளிகள் எதிரிட்டு அவன் பலமா இருந்து வருகிறார்களே, சாமி நீர் எனக்கு ஆதரவா இருக்கும், நீங்க எனக்கு அடைக்கலமா இருக்கும், நீங்க எனக்கு என்ன செய்யும்? அடைக்கலமா
பிரியமா இருந்து அவர்களை எந்த நேரத்திலும் விழுந்து போகாதபடி உயரமான விசாலமான இடத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். விசுவாசி எத்தனை பேரு நம்ம உயரமான இடத்துல நிறுத்துவார் நிறுத்த மாட்டாரா? விசாலமான இடத்துல கொண்டு போய் நிறுத்துவார் நிறுத்த மாட்டாரா? நிச்சயமா அவர் உங்களை எண்ணி விசாலமான இடத்துல என்ன செய்வாரு? உயர்த்துவார் உயர்த்துவார். ஒரு நாள் பயப்படாதீங்க. சிங்க கெட்டியில போட்டாலும் கர்த்தர் உன்னை பயப்பட அங்க இருந்து தப்பு வைப்பார். சூழ நெருப்பில கொண்டு போட்டு அங்க இருந்து கர்த்தர் உன்னை தப்பு வைப்பார். உன்னை பயங்கரமான குழியில கொண்டு போட்டு அங்க இருந்து கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? தப்பு வச்சு கொண்டு வருவார். பயப்படாதீங்க. ஆபத்து வந்து விட்டது என்ன செய்யாதீங்க? ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? அச்சப்படாதீங்க. அதை கண்டு திகில் அடையாதீங்க. அதை கண்டு நீங்க என்ன செய்யாதீங்க? ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா அவர் உனக்கு கர்த்தரையே உன் ஆதரவாக இருந்து அவர் உன்னை விசாலமான இடத்திலே கொண்டு நிறுத்தி அவர் உனக்கு என்ன செய்வாரு? உன்னை பிரியமாக இருந்து கர்த்தர் உன்னை தப்பு வைப்பா. தப்பு வைக்கிற ஆண்டவர் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். தப்பு வைக்கிற ஆண்டவர் யாரு? அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் அதில் ஒரு காலத்திலும் அந்த சர்வ வல்லமை உள்ளவரை நீ மறந்துடாத. ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரத்துல நாம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவு நாம கேட்டுட்டு சில நேரத்தில் நமக்குள்ள ஒரு அச்சம் ஏற்படும். சங்கதியா 8வது அதிகாரத்துல 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுது சகதேய தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 16 17 வாசிக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் அவனவன் பிறருடைய உண்மையை பேசுங்க. உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்க. ஒருவரும் பிறருக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யான இதில் பிரியப்படாமலும் இருங்க. இவையெல்லாம் நான் இருக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வெறுக்கிற காரியம் என்ன? பொய்யான இருக்கக்கூடாது. பொய்யின் மேல் நம்ம என்ன சொல்றது? பிரியமா இருக்கக்கூடாது. அப்ப கர்த்தருக்கு ஆதரவா இருக்கணும்னா கர்த்தரோட உயர்ந்த விசாரத்துல வைக்கணும்னா கர்த்தர் உண்மையை பிரியமா இருக்குன்னா நீ உண்மையா இருக்க சொல்ற. ஏன்னா உண்மையுள்ள மனுஷனை எப்படி பண்ண பூர்ணமானதை தருவார். உண்மையுள்ள மனுஷனை அநேகத்துக்கு அவர் அதிபதியாக்குவார். உண்மையுள்ள மனுஷன் சகலத்தையும் என்ன செய்வானாமா தனக்கு என்று சுதந்திரித்துக் கொள்வான். அதையே சொல்லுவோமா? அப்போ உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம பொய்யின் மேல் என்ன செய்யக்கூடாது? பிரியப்படக்கூடாது. பொய்யின் மேல பிரியப்பட்டோம்னா தேவ மகிமையை நம்ம இழந்து விடுவோம். அல்லேலூயா. ஏன்னா அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அவன் பொய்யை நம்ம சொல்லி சொல்லி பொய்யும் பேசி பேசி நம்மளையும் பொய்யை நம்ம ஆக்கி தேவனுடைய அந்த மகிமையை நம்ம என்ன செய்யலாம்? இழக்க பண்ணிக்கிறோம். அப்போ அந்த மகிமை இழக்க பண்ணுவது அந்த ஆசீர்வாதத்தை இழக்க பண்ணுவது கர்த்தருடைய ஆதரவை இழக்க பண்ணுவது எது? பொய் தான். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க பொய்யின் மேல் பிரியப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்போ பிறருக்கு விரோதமா நம்ம மனசுல நம்ம இருதயத்துல நம்ம மனசுல தீங்கு நினைக்க கூடாது. அவங்க தீங்கு நினைச்சு செஞ்சப்பட்டு போ. எல்லாம் செஞ்ச பணம் போட்டு விட்டுடு. அவங்க அப்படிதான். அல்லேலூயா. அவங்க நமக்கு தீங்கு செய்யறாங்க அதை விட்டுட்டு அவங்க அப்படிதான். அவங்க மாற மாட்டாங்க. நாம தான் மாறிக்கணும். கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தியத்தை கேட்டு நீங்களும் போய் அதே போல இருக்கக்கூடாது. இந்த சத்தியத்தை கேட்டு நீங்களும் என்ன செய்யக்கூடாது? அப்படிதான் அப்படி இருக்காங்க நாம அப்படி இருக்கோம். அப்படி அவங்க போல நாம இருக்கக்கூடாது. அவங்க விட்டு விலகிடு. அவங்க விட்டு விலகு. அவங்க போல நீங்க பேசாத. அவங்க போல நீங்க தீங்கு நினைக்காத. அதையே சொல்லுவோமா? அப்போ ஒருவனுக்கும் நாம விரோதமா தீங்கு செய்யாம நாம பொய்யான மேல் பிரியப்படாம நாம உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் உண்மையில பேசுவோமானால் அப்ப உண்மை பேசுவது யாரு? அப்படி என்ன வெளிப்படும்? சத்தியமோ சமாதானமும் வெளிப்படும். உண்மை உள்ளவர்கள் என்ன வெளிப்படும்? பாருங்க, அவங்க போய் அவங்க என்னதான் பேசணும் அவங்க சொன்னதுக்கு உங்களுக்கு ஆதங்கம் வரும். பொய் பேசாதவங்க, பொய்யை வெறுக்கிறவங்க, தீங்க வெறுக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க நம்ம விரோதமா சொல்லப்படுகிற பொய்யான வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது நம்ம ஆதங்கப்படுவோம். அதை நிரூபிக்க பார்ப்போம். அதுவே சொல்லுவோமா? ஆனா தீங்கு செய்வோம், பொய் பேசுவோம், ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்
ஹல்லேலூயா சொல்லுவாங்க. பல பிரயாசப்படுவாங்க, பல சூழ்நிலையில் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த பல காரியங்கள் எடுத்து காட்டுவாங்க. ஆனாலும் நம்பக்கூடியவர்கள் பிரியமா நம்பக்கூடாதபடிக்கு அந்த பொய் அங்க வெளிப்படுத்திட்டாங்க. அவங்களுக்கு தீங்கு அவங்க செய்யறாங்க, தீங்கு செய்ய விட்டுடு, பொய் பேசுறா விட்டுடு, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நாம அவங்களை போல மாறக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு ஆதரவா இருக்கிற தேவன், கர்த்தரோட தப்பு வைக்கிற தேவன், அவர் விசாலமான இடத்துல வந்து உண்மையில பிரியமா இருக்கிறது. ஏன் அந்த பிரியத்தை நீங்க கேட்கணும்? ஆமென், ஹல்லேலூயா. ஏன் நாம கேட்கணும்? கர்த்தரே நம்ம அப்போ என்ன செய்யறோம்னா, மலைக்கு போறாங்க, மதுரை மலைக்கு போறாங்க. யாரு போறாங்க? இயேசு போறாங்க, அவரோட சீசர்கள் போறாங்க. அது போறாங்க, சீசர்கள் போறாங்க. அதுல 3 பேர் மட்டும் அவங்களோட கூட போறாங்க. யாரு போறாங்க? பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேர் தான் அங்க போறாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க இவர் மறுரூபமாய் பேசி அப்படியே இதாக பேசிட்டே இருக்கிறார். பேதுரு மட்டும்தான் அவரை பத்தி இப்படி ஒரு பாக்குறாங்க, தூக்கி இருக்கும்போது ஒரு தரிசனத்தை பாக்குறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, 2 பேர் வந்து பேச, வெளியே மோசம் வந்து என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. பேசுறத பார்த்துட்டு இவரு போய் சொல்றாரு, ஐயா நம்ம இங்கே இருந்துருவோம், நாம கூடாரம் போட்டு எரியாவுக்கு மூக்கு கூடாரம், எரியாவுக்கு கூடாரம், மோசனுக்கு ஒரு கூடாரம் போட்டு என்ன செஞ்சிடலாம், இங்கே இருந்துடலாம் அப்படின்னு இவங்க என்ன செய்யறாங்க. யார் சொல்றது? பேரு சொல்றாரு. பேரு சொல்லும் போது சொல்றாரு, ஒரு சத்தம் ஆழத்திலிருந்து கேட்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவர் என் நேசகுமாரன், இவரே பிரியமாய் இருக்கிறேன். நீங்க அப்படி தப்பா நினைக்காதீங்க. எலியாவை போலவும் மோசேயை போலவும் ஒரு குடாரம் போட்டு இவருக்கு ஒரு குடாரம் போட்டு இங்கே என்ன செய்யாதீங்க, நீங்க நிறுத்திக்காதீங்க. இவர் என் நேசகுமாரன், இவரே நான் என்ன செய்யறேன்னு சொன்னாரு, பிரியமாய் இருக்கிறேன், இவர் மேல பிரியமாய் இருக்கிறேன், இவர் மேல பிரியமாய் இருக்கிறேன், இவர் நேசகுமாரன் என்ற பொழுது அவர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். இயேசு வந்தார், அவருடைய தோள்கள் மேல் கை வைத்தார், எழுப்பி அவர் இது ஒருவருக்கு வெளிப்பட போயிருந்தார். அதே சொல்லுவாங்க. அப்போ தேவன் யார்? உண்மை பிரியமா இருக்கிறார். ஏன் அந்த பிரியத்தை நீங்க வேணும் கெடுக்கணும்? ஒரு பொய்யினால, ஒரு உள்ளத்தன்மையினால, ஒரு தீமையினால, ஒரு தீங்குனால ஏன் அந்த பிரியத்தை நாம கெடுக்கணும்? ஏன் ஒரு ஆதரவை நாம கெடுக்கணும்? ஏன் அவர் நம்ம தப்பு வைக்கிறது நாம கேட்டுக்கொள்ளணும்? ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, மொர்தெகாய் ஒருத்தவன் தான். எல்லாம் என்ன செஞ்சாங்க, பிடிக்கப்பட்ட போன இடத்துல மொர்தெகாய் ஒருத்தவன் தான். இவன் என்ன செஞ்சானா, இவனுக்கு ஒரு பதவி கிடைத்த பொழுது, இவனுக்கு ஒரு அனுகூலமான காரியம் கிடைத்த பொழுது, கர்த்தர் இவன் மேல் பிரியம் வைத்து இவன் அந்த ராஜாவுக்கு அடுத்த 2ஆம் ஸ்தானத்தில் வைக்கின்ற பொழுது, நீங்கள் எஸ்தர் 10வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, எஸ்தர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாசுவருக்கு 2வது ஆனவனும் யூதர்களுக்குள் பிரியவனும் தன் பிரதான சகோதரருக்கு பிரியமானவனாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாய் இருந்தான். அதையே சொல்லுவோமா? அப்ப இந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய ஆகாசுவருக்கு எப்படி பண்ணான்னா 2ஆம் ஸ்தானவனாய் இருந்தான். அதையே சொல்லுவோமா? 2ஆம் நிலைமையில் இருந்தான். ராஜாவுக்கு அடுத்த ராஜா இவன் தான். ராஜாவுக்கு அடுத்த ராஜா இவன் தான். 2ஆம் நிலை உள்ளவனாய் இருந்தான். அப்படி இருந்த போதும் இவன் யூதர்களுக்கு எப்படி இருந்தான்? பிரியவனா இருந்தான். அப்போ இவனுக்கு யூதர்கள் பிரியவனா மாத்திரமல்ல, அவனுக்கு பிரியம் உண்டாக, அவருக்கு ஆதரவாய் அவருடைய நன்மை உண்டாகக்கூடிய பேசி அவனை செஞ்சான், சமாதானத்தை பண்ணுகிறவன் காணப்பட்டான். அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. அப்ப இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? இவன் இலக்கு எப்படி இருந்தது? இவன் தெருவில் உட்காந்துட்டான், முற்றத்தில் உட்காந்துட்டான், வாசல்ல ஒரு காவாலி கூட உட்காந்துட்டான். அல்லேலூயா சொல்லுவாங்க. வாசல்ல காவாலிய உட்கார்ந்து கொண்ட ஒரு என்னது வாட்ச்மேனுக்கு எப்படிப்பட்ட பதவி உயர்வு தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தார். நமக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் போது, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது, ஒரு நன்மை கிடைக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆதரவு உண்டாக்குவதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரு நன்மை கிடைக்குன்னா, மற்றவங்க நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் போது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் போது
உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இப்படியே ஒண்ணு தெரியுமா ஒண்ணு தெரியுமா குழப்பப்படாது போய். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்குதா, உனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்குதா, உனக்கு ஒரு பவர் கிடைக்குதா, இதை எடுத்துக்கொண்டு அனைவருக்கு நன்மை உண்டாக என்ன செய்யணும்? நன்மையானதை பேசுங்க, நன்மையானதை சொல்லுங்க. உனக்கு 10 ரூபாய் அதிகம் கிடைச்சதா? ஹல்லேலூயா. 10 பேர் கூட்டி வைங்க. 10 ரூபாய் 1 ரூபாய் கர்த்தருக்காக செலவு பண்ணணும். என்ன சொல்லுவோமா? நன்மையை சொல்லுங்க, நன்மையானது கர்த்தருக்கு எல்லாரும் ஊழியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. 10 பேர் கூட்டுங்க. நம்ம வீட்டு அக்கம் பக்கத்துல போய் சொல்லுங்க, நீங்க ஐயா வராங்க, பாஸ் வராங்க, அங்க ஜெபம் பண்ண போறாங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், வாங்க. நீங்க ஒன்றும் சமைக்க வந்தாங்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. அதே சொல்லுவோமா? ஒரு 10 மாசம் 10 முறை கூட்டி பாருங்க, அது ஒருவர் ரட்சிக்கப்பட்டு போவாங்க. ஏன் தெரியுமா? நாம சொல்ற நல்ல காரியத்தை வைத்து. அப்போ இவன் யாருன்னா யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சபைக்கு பிரியமானவனா இருந்தும் தன் ஜனங்களுக்கு எப்படி பண்ணா நன்மையை நாடி அந்த குலத்தார்கள்லாம் தன் குலத்தார்கள்லாம் என்ன செஞ்சான்? சமாதானத்தை உண்டாக்கும்படி அவன் எப்பொழுதும் ராஜா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். அப்ப நம்ம யாரு? ராஜா கிட்ட பேசுறது. இந்த உலக பிரியமானவர்களே, ராஜா கிட்ட அல்ல, பரலோக ராஜா கிட்ட பேசக்கூடிய ஒரு நாமம். நாம யாருக்கு பேசுறவங்க? பரலோக ராஜா கிட்ட பரிந்து பேசணும். பரலோக ராஜாவுக்கு விண்ணப்பம் கொடுக்கணும். பரலோக ராஜாவுக்கு நாம ஜெபத்தை கொடுக்கணும். நம்ம பரலோக ராஜா கிட்ட நாம துதியை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேக ஜனங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படி செய்வார். அநேக ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாக்கும்படி செய்வார். நாம வந்தோம், ஒரு செய்தியை கேட்டோம், இன்னைக்கு நல்லா இருந்தது, நான் பரவாயில்ல அப்படின்னு நம்ம பரவாயில்லைன்னு ஒரு அதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒரு மார்க்க போட்டு இன்னைக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு போக கூடாது. நாம மற்றவங்களுக்கு நன்மை உண்டாக நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் மாற வேண்டும். இதுதான் தேவை. அவர் விருப்பம் என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் 31வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு வாலிபன் இருந்தான். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரியப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என்ன இருந்தா? அவர் விட்டுட்டு போன இருக்கிற அந்த இடத்தை விட்டு போகவே இல்லை. அவர் ஆண்டவரோட முகமுகமா பேச போயிட்டார். அவரு மலை ஏறி போயிட்டார். அல்ல சொல்லுவோமா? அவரு சீனாமலை என்ன செஞ்சாரு? அவர் ஏறி போயிட்டார். இவன் எங்க விட்டுட்டு போறாரு? சபையை விட்டுட்டு போறாரு. இந்த இடத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? உட்காந்து இடத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. யாரும் என்ன செய்யக்கூடாது? உள்ள அனாவசியம் வந்துடக்கூடாது. அனாவசியம் ஆசாரிப்பு கூடாது. யாரும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஆசாரிகளை தவிர உள்ள யாரும் வரக்கூடாது. அப்ப ஆசாரிப்பு கூடாது வெளியிட்டு மக்கள் இந்த தேவன் ஆராதிக்க வேண்டும். ஆனா இவன் செஞ்சா இங்க விட்டு போனது பாருங்க. இந்த வாலிபன் அவர் வருவதற்கு எத்தனை நாள் ஆயிடுச்சுன்னா 40 நாளைக்கு ஆயிடுச்சு. 2வது தடவை போயிட்டு அல்ல சொல்லுவாங்க. அப்ப கர்த்தர்கிட்ட போய் பேசிட்டு முகமுகமா பேசிட்டு திரும்பி வர வரையில இந்த இளைஞனாகிய இந்த யோசுவா எதை விட்டு பிரியாத இருந்தா? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் சபையில இருந்தா சபை பெருத்து வளரும். ஊழியக்காரர் சொல்றதை கேட்கிற ஜனங்கள், அதுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்கள், அதை கேட்டு நடக்கிற மக்கள் சபையில இருந்தா அந்த சபை என்ன செய்யும்? நாளுக்கு நாள் பெருத்து என்ன செஞ்சே இருக்கும். அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கும். அநேகருக்கு இந்த சபை ஆசீர்வாதமான சபையாய் மாறும். அநேகருக்கு இந்த சபை ஆசீர்வாதமான சபையாய் மாற வேண்டும் என்றால் நாம் எதை விட்டு பிரியக்கூடாது? ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. ஒரு உபவாச ஜெபமா முடியாது. ஒரு மாலை ஆசீர்வாத கூட்டமா முடியாது. சாயங்காலம் ஒரு விடுதலை கூட்டமா முடியாது. சாயங்காலத்தில் ஒரு குடும்ப ஆசீர்வாதம் முடியாது. காய்கறி மாறாதுங்க. அப்ப எங்க போய் ஆராதனை போய் இருந்து நம்ம அப்படி முடியாது. அப்போ ஆசாரிப்பு கூடாரத்து மேல எந்த அளவுக்கு நீங்க
அப்ப உங்க மேல பிரியமா இருக்கிற தெய்வத்தை விட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? விலகவே போகக்கூடாது. மோசே வரும் வரையில அவன் அதே இடத்துல தான் பாருங்க. நமக்கு ஒரு ஸ்தலம் உண்டு, நமக்கு ஒரு ஆராதனை ஸ்தலம் உண்டு, நமக்கு ஒரு சபை உண்டு. அந்த உணர்வு இருக்கணும். நமக்கு ஒரு மெய்ப்பன் உண்டு, நமக்கு ஒரு ஊழியக்காரர் உண்டு, நமக்காக பிரயாசப்படுகிற. நான் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நேற்று தான் கொஞ்சம் சீக்கிரமா படுத்தேன். ஒரு 9:30 படுத்தேன் நினைக்கிறேன். இப்போதான் 9:30 நல்ல சொல்றோமா? அல்லேலூயா. 9:30 படுத்தேன் பாருங்க. 2 மணிக்கு முடிச்சுட்டேன். கரெக்டா 2:15 உட்காந்து நான் மட்டும் என்ன செஞ்சிருக்கிறேன். இவ்வளவு நாளா சேர்ல உட்காருவேன். இன்னைக்கு சேர்ந்தே உட்காரு. நாம என்ன செஞ்சேன்? தர நாய்க்கு போட்டு அப்படியே பேசாம செஞ்சாங்க. உட்காந்து போடப்படியா இருந்தாங்க. அபிஷேகத்தை ஊற்றுங்க அப்பா. அந்த மக்கள் ஆஸ்வதிக்கு ஊற்றுங்க. அல்லேலூயா. காலையில என்ன செஞ்சோம்? கரெக்டா 6:15 மணி வரையில நாம போட வேண்டியே இருந்தோம். எந்த ஊழியர்களும் இருக்க மாட்டாங்க. ஆரம்ப காலத்துல இருந்திருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் யாருன்னா அப்படி இல்ல. நீங்க போய் கேட்டு பாருங்க. எத்தனை மணிக்கு நீங்க எழுந்துச்சா ஜோம் பண்ணி படிக்கிறீங்க? எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணி படிக்கிறீங்க கேட்டு பாருங்க. ஒரு யாராவது ஊழியர்கள் போய் அல்லேலூயா பதில் சொல்ல மாட்டாங்க. நீங்க சனிக்கிழமை காத்திருக்கிற தேவ சமூகத்தை கேட்டு பாருங்க. அதுவும் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ தேவ சமூகத்தை விட்டு தேவ பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? கூடாது விட்டு அப்படி ஊழியக்காரன் சொன்னா அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படி நடக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில வெளியே அற்புதம் நடக்கும். ஏன் தெரியுமா? அதன் பிறகு இவனை நடந்ததுன்னா தெரியுமா சொன்னாரு, அப்பா இவனுக்கு கொஞ்சம் கலந்து கொடுப்பா, நீ இந்த ஜனங்களை பங்கிட்டு கொடுக்க மாட்டப்பா, இந்த ஜனங்களுக்கு தேசத்தை என்ன செய்ய மாட்ட பங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த யோசுவாத ஜனங்களுக்கு என்ன செய்வான்? காலநிலை தேசத்துல போய் சுதந்திரத்து கொண்டு ஜனங்களுக்கு பிரித்து கொடுப்பான்னு கரெக்டா சொன்னார். வெளியே சொல்லுவோமா? அப்போ அவன் ஆசாரிப்பு உலகத்தை விட்டு பிரிந்து போகாது இருந்தது நிமித்தமாக என்ன நடந்தது? அவன் ஜனங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பெரிய அதிபதியாய் மாறி போனான். ஒரு பெரிய அதாவது அவன் நாட்டு பிரதம மந்திரி ஆகி போனான் அந்த மக்களுக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அது போல உங்க வாழ்க்கையில நீங்க ஆசாரிப்பு கூடாரத்துல என்னெல்லாம் இங்க சபையில கூட்டம் நடக்குதோ அந்த கூட்டத்துல விடாம நீங்க கலந்து கொண்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதான் சொல்றாரு யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 7 இருந்து 9ஆம் வசனம் வரை வாசி. 7, 8, 9 வசனம் வாசிக்கும் போது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்ப கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா யோசுவா 1ஆம் அதிகாரம் 7, 8, 9ஆம் வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாய் இது. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாது இருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறது எல்லாம் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிட பலம் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்படி யாரு யோசுவாவுக்கு சொல்றாருப்பா, நீ திடமனதாய் இரு. என்ன சொல்ற? நீ நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன சொல்றாரு? பிரியாது இருக்கணும்பா. இடம் கொண்டு வர என்ன செய்யாத, இடத்துக்கு போற வலது போற என்ன செய்யாத, சாயாத, சத்தியத்துக்கு நில்லு. என் சமூகத்துல வந்து என்ன செய்ய நில்லு. சத்தியத்துக்கு சத்தியமா நிக்கிற சபைகள்ல, சத்தியத்துக்கு சத்தியமா நிக்கிற ஊழியர்களுடைய சபைகள்ல மக்கள் கூட்டத்தை பார்க்க முடியாது. அது சொல்லுவோமா? அவன்
பிசாசோட ஒளிமுக வாசல பிசாசோட கூட போராடுகிறான். பிசாசு அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்வான்? அந்த சபையில மக்கள் என்ன செய்வான்? விட மாட்டான். பிசாசு அவனுக்கு ஜாக போடுறாங்கல்ல, அவன் ஜாக போட ஊழியக்காக அவன் பக்கமா இருக்கிற ஊழியக்காக சபை மக்கள் வேறுவோம். ஏன்னா நாம பிசாசு அட்டாக் பண்ணிட்டே இருந்தோம்னா, பிசாசம் கட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவன் சேனைகளை திருப்பி கொண்டு வந்தா இருப்பான். அல்ல சொல்லுவான். இப்போ சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற ஒரு ஊழியக்கார சபையில மக்கள் என்ன செய்ய பார்க்க முடியாது. அவனுக்கு ஏற்றபடி நம்ம போனோம்னா மக்கள் உள்ள வரும். அவனுக்கு ஏற்றபடி நம்ம மாறினா மக்கள் உள்ள வரும். அலையிலேயே சொல்லுவோமா? அப்போ இவன் சொல்றாருன்னா இடது வலது போ சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதை விட்டு வலது இடது புறம் விலகாது இரு. அப்ப சத்தியத்தை விட்டு வலது இடது புறம் நீங்க நாம என்ன சொல்றது? விலகாம அதை தியானித்து கொண்டே இருக்கிறா கர்த்தர் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அப்ப நீ செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணணும்னா இரவு பகலும் அதை தியானித்து கொண்டே இரு. அப்போது வழிகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு? விசாலமான ஆசீர்வாதம் அதை வாய்க்க பண்ணுவோம். அப்போ கர்த்தர் அறிந்து வாய்க்க பண்ணணும்னா நீ எப்போதும் யாரா இருக்க வேண்டும்? நீ போகும் இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட வருவதற்கு நீ கர்த்தர் உனக்கு நான் ஆதரவாய் கூப்பிட வேண்டும். கர்த்தர் உனக்கு பிரியமா வர வேண்டும். அதான் சங்கீதம் 1ல 2-3 வசனத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 1ல 2-3 வாசித்தீங்கன்னா அப்ப அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அதை விட்டு விலகப்படுறது இல்லைன்னா நாம் எடுத்து வராத இருக்கணும்னா கர்த்தர் உன் கூட வரணும்னு சொன்னா உன் காரியத்துல கர்த்தர் வாய்க்க போடணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அது வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தந்து அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். கட்டி மகிமைப்படுத்துவோம். அப்போ காரியத்தெல்லாம் நீ செய்வதெல்லாம் கர்த்தர் செய்திகள் எல்லாம் வாய்க்க பண்ணணும்னா இரவும் பகலும் நீ என்ன செய்யணும்? வேதத்தை தியானம் பண்ண. அதான் கர்த்தருடைய வேதத்துல என்ன செய்யணும்? நீ பிரியப்படணும். 1000 வேலை இருக்கட்டும், வேலையெல்லாம் கர்த்தருடைய பார்த்து சும்மா அவர் புடுங்கிறவரும் அவர் என்ன செய்யல, நடுகிறவரும் அவர் தான். திடீர்னு பிடிக்கிறவாரு. அப்ப 50 நடுத்தர நிற்போம். ஐயோ சாமி இப்படி ஆகிடுது அப்படின்னு அப்பதான் நம்ம நினைப்போம். அவர் கட்டுகிறவர் 2வது யார்? அவரு இடிக்கிறவர். கட்டுவார் திடீர்னு பார்த்தா இடிந்து போயிடுவார். அப்ப அவர் நடுகிறவரும் இடுகிறவர், கட்டுகிறவரும் இடிக்கிறவர், நாட்டுகிறவரும் அது என்ன சொல்ற வளர செய்கிறவரும் அவர் தான். ஒரு மனுஷனுக்கு உயர்த்ததும் ஒரு மனுஷனை நாட்டுறது யார் கையில இருக்கு? அவரு கையில இருக்கு. அதெல்லாம் நாம மேல போயிட்டோம், நம்ம வசந்துட்டோம், நம்ம இடத்துல நின்றுட்டோம், எல்லாம் நமக்கு நன்மையா இருக்கு அப்படின்னு நீங்க நான் ஒரு காலத்துல என்ன சொல்லுவேன் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதத்துல நாம எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அப்போ பிரியமா இருக்கணும். நம்ம செய்வதெல்லாம் கர்த்தர் வாங்கி பண்ணணும். நம்ம மாம்சத்துல, நம்முடைய அறிவில, நம்ம பலத்துல, நம்ம புத்தியில நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம் அப்படி ஒரு காலம் ஜெயம் பண்ண முடியாது. யுத்த நாயக்காக குதிரைகள் என்ன செய்யப்படுறது? ஆயத்தமாய் இருக்கிறது. ஜெயம் யாரால வரும்? கர்த்தரால் தான் ஜெயம் வரணும். சீட்டு மணியில போடப்படும், காலி சித்தியோ கர்த்தரால தான் வரும். அல்ல சொல்லுவாங்களா? கர்த்தரும் தான் ஜெயம், கர்த்தரும் தான் காலி சித்தி. அப்படி காலி சித்தி உள்ளவனா இருக்கணும்னா நீ வேதத்துல பிரியமா இரு. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல விண்ணப்பம் பண்ணுங்க, நல்ல வேண்டுதல் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்துல யோசுவா போல என்னது ஆசாரிப்பு கூட திருப்பி பிரியாந்துருங்க. உபவாசம் நடக்கிறா வாங்க, விடுதலை ஜெபம் நடக்கிறா வாங்க, சாயங்காலம் ஆசீர்வாத கூட்டமா, விடுதலை கூட்டமா, ஆசீர்வாத கூட்டமா நின்றுடாதீங்க வாங்க. அல்லேலூயா. ஆராதனை ஒரு நாளும் ஆராதனை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. ஒருத்தவங்க சொந்தக்காரன், அதுவும் முக்கியமான சொந்தக்காரன் செத்தா மட்டும் நீ அப்போ போ. அது சொல்லுவோமா?
உன் வீட்டில் அப்படிப்பட்ட காரியம் நடந்தா மட்டும் இந்த சாமிக்கு அப்ப நீ வர தேவையான அதை சொல்லுவோமா? உன் சொந்தக்கார தூரக்கார எங்கேயோ ஒன்று செத்து போனேன், அதுக்காக நீ ஆதரவு என்ன செய்யல போகாத. உன்னுடைய சொந்த பந்தம் அப்படிப்பட்ட ஒரு இடவு காரியம் நடக்கா, அதை மட்டும் போக. கல்யாணமா 2 நாளைக்கு உட்காந்துடாத, அட்டன் பண்ணிட்டு முன்னாடி அட்டன் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு எனக்கு என்ன நாள், அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் வைக்கிறான், அதுக்காக அவன் வருஷம் வச்சிருப்பான். அதையிலே சொல்லுவாங்க ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டே போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டே இரு. அங்கே போய் நாம உட்காந்து நாமளே செய்யல, அங்கே போய் அவங்கள போய் என்ன செய்யறதில்ல, அன்பு கொடுத்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் அதிகமாக அங்கே போய் ஆர்வத்தை காட்டி உட்காந்துருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எதை விரும்புகிறாங்க? அவருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போ பிரியமா இருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் பிரியமா இருப்பார், அவங்களை தப்பு வைப்பார், அவர்களை உயர் விசாலத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தரோ அவர்களுக்கு எப்படி இருப்பாரா? ஆதரவாய் இருப்பார்.